Nashville 911. What is the address of your emergency? Somebody drove off the road and hit a tree. Are you with the vehicle? There's two people there. Okay. They're pinned really bad. That's what I'm saying. Okay, I'm sending the paramedics and the police department to help you now. இங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. யாரோ வேகமா காரை ஓட்டி மரத்துல மோதிட்டாங்க. அங்க 2 பேர் காருக்குள்ள இருக்காங்கன்னு போலீஸ்க்கு ஒரு கால் வருது. 911க்கு அந்த கால் வந்ததுக்கு அப்புறம் நாஷ்வில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேகமா அந்த கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போன போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்னன்னா, அங்க இருந்த மரத்துல மோதி ரொம்பவே நொறுங்கி போன ஒரு காருக்குள்ள ஒரு ஆணும் இன்னொரு பொண்ணோட உடலை போலீஸ் பார்க்குறாங்க. அந்த 2 பேருமே இறந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகியிருக்கும். ஃபார்மாலிட்டிஸை முடித்த போலீஸ் விசாரணை தொடரும் போது தான் தெரிஞ்சுது அந்த கிரைம் சீனில் நிறைய ட்விஸ்டட் சீக்ரெட்ஸ் இருக்குன்னு. அது ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட் மாதிரி தெரியல. காரணம், கார் மரத்தில் இடித்து ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி இருந்தாலும் அதுக்கு உள்ளே இருந்தது ஒரு ஆண் அப்புறம் ஒரு பெண்ணோட பாடி. காருக்கு உள்ளே இருந்து ஆக்சிடெண்ட்டால் இறந்த மாதிரி தெரியல. யாரோ வேணும்னே அந்த பாடியை காருக்குள்ளே வச்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த ஆணோட பாடி காரோட முன்பக்கத்தில் இருந்து திணிக்கப்பட்ட மாதிரியும் முகம் கீழ் நோக்கி இறங்கின மாதிரியும் இருந்திருக்கு. பெண்ணோட பாடி பின்பக்கத்தில் இருக்கிற சீட்டில் அமுக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கு. ஹோலி வில்லியம்ஸ், வில்லியம் லேன்வே. இந்த ஒரு மர்மமான கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போலீஸ் அந்த பாடியை காரில் இருந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது சந்தேகப்பட்ட மாதிரியே ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே 2 பேரும் சுடப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்டில் லேன்வேயோட தலையில் 2 புல்லட் காயங்களும் ஹோலியோட தலையிலையும் நெஞ்சிலையும் புல்லட் காயங்கள் இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெஞ்சில் சுடப்பட்ட ஹோலி உடனே இறந்து போகலை, ரொம்ப நேரம் உயிருக்கு போராடி இருக்காங்க. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை வச்சு போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹோலி வில்லியம்ஸை பற்றி போலீஸ் விசாரிக்கும் போது ஹோலியோட சைல்டுஹுட் ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒன்றா இருந்திருக்கு. தன்னோட சின்ன வயசுலேயே அவங்களோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டதால தன்னோட அம்மா கிட்ட தான் வளர்ந்துருக்காங்க ஹோலி வில்லியம்ஸ். ஹோலிக்கும் தன்னோட அம்மாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவங்கள விட்டு தன்னோட அப்பாவோட வாழ ஆரம்பித்தாங்க ஹோலி. கொஞ்ச நாள்லேயே நாஷ்வில்லேக்கு தன்னோட கனவான ஸ்கின் கேர் ப்ரொஃபஷனை படிக்க போகிறாங்க ஹோலி. அம்மா அப்பாவோட பாசம் அதிகம் கிடைக்காத ஹோலி தன்னோட ஹாலிடேஸை தன்னோட சிஸ்டர் எமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்தவங்க தான் ஹோலி வில்லியம்ஸ். அடுத்ததாக வில்லியம் லேன்வே பற்றி விசாரிக்கிறாங்க போலீஸ். லேன்வேயோட லைஃப்பும் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கல. தன்னோட 4 வயசு குழந்தை மேடிசனை பிரெயின் கேன்சரில் பறி கொடுத்த லேன்வே அவரோட முதல் மனைவியும் விட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாதி நாட்களை நைட் பார்ட்டி கிளப்லேயே கழிச்சிருக்காரு. அப்போது தான் 2018 லேன்வேயும் ஹோலியும் ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலில் சந்திக்கிறாங்க. தங்களோட கஷ்டங்களையும் வாழ்க்கையில் அவங்களோட இழப்புகளையும் ஷேர் பண்ணிக்கிட்ட லேன்வேயும் ஹோலியும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த வாழ்க்கை அவங்களுக்கு கசந்து போகுது. 2 பேரும் காரணமே இல்லாமல் அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க. இந்த கசப்பான வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாமல் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இந்த விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. தன்னோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு கஷ்டமாக மாற்றின ஹோலியை கொன்னுடலான்னு லேன்வே தான் காரில் அவங்கள கூட்டிகிட்டு போய் முதல்ல ஹோலியை சுட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னை சுட்டிருக்கலாம். அப்போது அந்த கார் ரோட்டில் இருந்து திடீர்னு தடம் மாறி மரத்தில் மோதி இருக்கலான்னு போலீஸ் நினைக்கிறாங்க. போலீஸோட இந்த தியரி ஹோலியோட ஃப்ரெண்ட்ஸும் நம்பும்படியாக இருந்திருக்கு. லேன்வேயோட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஹோலியை லேன்வே தான் கொண்டு இருக்கலான்னு ஹோலியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் நம்பியிருக்காங்க. அதே சமயத்தில் லேன்வேயோட ரீசன்ட் பிஹேவியர்ஸை வச்சு பார்க்கும்போது இது நடந்திருக்க சாத்தியம்னு லேன்வேயோட ஃப்ரெண்ட்ஸும் நினச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லேன்வே தான் இந்த கொலையை பண்ணியிருக்கலான்னு போலீஸ்க்கு டவுட் வருது. லேன்வேயும் இறந்து போனதால் போலீஸும் இந்த கேஸை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண போனப்போ தான் அந்த க்ரைம் சீனில் கிடைச்ச சில எவிடன்ஸ் இந்த தியரியோட ஒத்து போகலை. இங்கே தான் இந்த கேஸோட ட்விஸ்ட் போலீஸ்க்கு ஆரம்பிக்குது. போலீஸ்க்கு கிளியராகாத விஷயம் என்னென்னா, அந்த பாடிஸ் இருந்த பொசிஷன். ஹோலியோட பாடி பேக் சீட்டில் இருந்துச்சு, ஆனால் லேன்வேயோட பாடி பேசஞ்சர் சீட்டில் இருந்துச்சு. இந்த விஷயந்தான் போலீஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. போலீஸோட தேரிப்படி லேன்வே தான் ஹோலியை கூட்டிகிட்டு வந்து கொலை பண்ணியிருந்தா காரை ஓட்டிகிட்டு வந்தது லேன்வேயாக தான் இருந்திருக்கணும். அப்போது லேன்வே தன்னைத்தானே சுட்டிருக்கும்போது அவர் டிரைவர் சீட்டில் தானே இருந்திருக்கணும். எப்படி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பேசஞ்சர் சீட்டுக்கு பாடி வந்துச்சுன்னு போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல. கார் வேகமாக வந்து இடித்ததில் மேபி பாடி சீட்டில் மாறி விழுந்திருக்கலாம். ஆனால் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ்
ரொம்பவே கம்மி. அப்போ காரை ஓட்டிகிட்டு வந்தது லான்வே இல்லை, வேறு யாரோ தான். இன்னொரு வியர்டான விஷயம் என்னென்னா, லான்வே, ஹோலி 2 பேரோட ஃபோனுமே அந்த காரில் இல்லை. பெரும்பாலும் வெளியே போகிற நம்ம கண்டிப்பாக ஃபோனை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் 2 பேரோட ஃபோனுமே அந்த காரில் இல்லை. மேபி லான்வே தன்னை யாரும் ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு வீட்டிலையே வேணும்னே ஃபோனை வச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஹோலியும் ஏன் வச்சுட்டு வரணும்? இங்கே தான் இந்த கேஸ் ஒரு டார்க் டர்ன் எடுக்குது. மொபைல் ஃபோன் மிஸ்ஸிங் ஒரு சின்ன ஹிண்ட்டு தான். ஆனால் அதுதான் இந்த கேஸில் ஏதோ ஒளிஞ்சிருக்குன்னு போலீஸை தூண்ட ஒரு பாயிண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் கன்னும் கிடைக்கல. லான்வே தான் ஹோலியை சுட்டிருந்தா கண்டிப்பாக கன் அந்த காரில் தான் இருந்திருக்கணும். ஆனால் காரில் அந்த கன் இல்லை. கன் இல்லாமல் இந்த கொலையை செஞ்சது லான்வே தான்னு போலீஸால் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியல. அந்த காரும் நார்மல் கிராஷ் ஆன மாதிரி போலீஸ்க்கு தெரியல. யாரோ அந்த கொலையை செஞ்சுட்டு ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கலான்னு போலீஸ்க்கு மேலும் மேலும் டவுட் வந்திருக்கு. லான்வேயோட பிரச்சனை ஏற்பட்டதுக்கப்புறம் அடிக்கடி தன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து லான்வே பிரச்சனை பண்ணதால் ஹோலி தன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட போலீஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, ஒரு நாள் லான்வே ஹோலியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் மெயின் டோரை உடச்சி உள்ளே போய் ஹோலியை தேடியிருக்காரு. ஆனால் ஹோலி அன்றைக்கி வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ்க்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்கிது. மார்ச் 10, 2020 கருப்பு ட்ரெஸ் போட்ட 3 பேர் ஹோலியோட அப்பார்ட்மெண்ட் வெளியே நின்று, ஹோலி உங்ககிட்ட பேசணும், கதவை திறன்னு பயங்கரமாக கத்தியிருக்காங்க. ஹோலி கதவை திறக்காமல் அமைதியாக இருந்திருக்காங்க. போலீஸ்க்கு இந்த 3 பேர் தான் ஹோலி அண்ட் லான்வேயோட இந்த கொலைக்கு காரணமாக இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. போலீஸ் அந்த 3 பேரோட ஃபோட்டோவையும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி இவங்களை பற்றி தெரிஞ்சால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹோலியோட லைஃப்பில் தான் ஏதோ மர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஹோலியோட பர்சனல் லைஃப்பை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தான் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு க்ளூ போலீஸ்க்கு கிடைக்கிது. ஹோலி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியாமல் வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அது என்னென்னா, அவங்க ஒரு எஸ்கார்ட். லைலா லவ்னு ஒரு சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணி எஸ்கார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஹோலி. தான் செஞ்சிட்டு இருந்த வேலையில் சரியான பணம் கிடைக்காதால இந்த எஸ்கார்ட் தொழிலை செஞ்சுருக்காங்க ஹோலி. ஹோலியோட கிளைண்ட் ஹிஸ்ட்ரியில் போலீஸ்க்கு ஒரு லீட் கிடைக்கிது. ஹோலியோட ஃபோனில் ஜிம்மி கிரீன்னு ஒரு நம்பர் இருந்துச்சு. ஹோலி இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய மெசேஜ் ஜிம்மி கிரீன்ட்டு வந்திருக்கு. அந்த ஃபோன் நம்பரை தேடி பார்க்கும்போது அந்த நம்பர் பிங்கர்ன்ற ஒரு ஆப்போட மெர்ஜாக இருந்திருக்கு. பிங்கர் ஆப் ஒரு டேட்டிங் ஆப். மோஸ்ட்லி எல்லாரும் அதில் ஃபேக் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி தான் கொடுப்பாங்கன்னு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மொபைல் நம்பரோட கனெக்ட் ஆகிருக்கிற ஐபி அட்ரஸை போலீஸ் தேடி பார்க்குறப்போ ஆடம் கேரின்ற ஒருத்தரோட பேரில் தான் அந்த மொபைல் நம்பர் இருந்திருக்கு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த ஃபோட்டோவும் ஆடமோட ஃபோட்டோவும் மேட்ச் ஆகிருக்கு. ஆடம் தான் ஹோலி அண்ட் லான்வேயை கொலை பண்ணியிருக்கலான்னு போலீஸ்க்கு தோணினாலும் அவங்கக்கிட்டே இருந்த ஒரே ஒரு கேள்வி, ஏன் ஆடம் ஹோலி அண்ட் லான்வேயை கொலை பண்ணணும்? கொலை நடந்த சமயத்தில் ஆடம் ஊர்லேயே இல்லை. ஆடம் ஹோலியை மீட் பண்ணதுக்கும் அவங்கள ஹையர் பண்ணதுக்கும் எந்த க்ளூவும் இல்லை. ஆனால் ஆடமோட பிங்கர் அக்கௌண்ட்டை செக் பண்ணப்போ அதை யூஸ் பண்ணது வேற ஒருத்தர், ஆடமோட ஃப்ரெண்ட் பிரையன். ஆனால் பிரையனோ அந்த மெசேஜ் அனுப்பலை. அதை அனுப்புனது பிரையனோட ஃப்ரெண்ட் எரிக். எரிக் தான் பிரையன் மூலமாக ஹோலிக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹோலியை ஹையர் பண்ணி அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹோலியை காண்டாக்ட் பண்ண நினச்சிருக்காரு எரிக். ஆனால் அது முடியாமல் போயிருக்கு. ஹோலிக்கு ஆல்ரெடி லான்வே கூட இருந்த பிரச்சனையே அதுக்கு காரணமாக இருந்திருக்கலான்னு போலீஸ் நினச்சிருக்காங்க. லான்வேக்கு ஹோலி எஸ்கார்ட்ன்ற விஷயம் எப்படி தெரிய வந்துச்சுன்னு தெரியல. ஹோலியோட எஸ்கார்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவரோட கிளைண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்காரு லான்வே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எரிக்கு ஹோலியோட அக்கௌண்ட்லேருந்து பணம் கேட்டு ஒரு மிரட்டல் வந்திருக்கு. எரிக் தன்னோட ஃப்ரெண்ட் பிரையன் கூட சேர்ந்து யார் இதை பண்ணாங்கன்னு விசாரிக்கும்போது அந்த டெக்ஸ்ட்டை பண்ணது ஹோலி இல்லை, லான்வே. ஹோலியோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண லான்வே ஹோலிக்கு தெரியாமல் எரிக்கிட்ட பணம் கேட்டு மிரட்டியிருக்காரு. தொடர்ந்து பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணி மிரட்டதுனால எரிக்கும் பிரையனும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. மார்ச் 12, 2020 ஹோலியும் லான்வேயும் 11:40 PM எங்கேயோ வெளியே போகிறதுக்காக அப்பார்ட்மெண்ட் கதவை சாத்திட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்போது பெரிய கன் ஷாட், அடுத்தடுத்து கன் ஷாட்ஸ் எல்லாமே அங்கே இருந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. தன்னை பிளாக்மெயில் பண்ண லான்வேயை
சுட நினச்ச எரிக்கும் பிரையனும் சுடும்போது புல்லட் தவறுதலாக ஹோலியோட நெஞ்சில் பாஞ்சிருக்கு. ஆனால் போகிற வழியில் தான் தெரிஞ்சிருக்கு ஹோலி இன்னுமே சாகலை, உயிருக்கு போராடி இருக்காங்கன்னு. மறுபடியும் ஒரு கன் ஷாட், ஹோலி அந்த இடத்துல இறந்துட்டாங்க. ஹோலியோட கார்லேயே பாடியை எடுத்துகிட்டு போய் காரை டிரைவ் மோடில் வச்சு மரத்தில் இடித்து ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. லேண்ட்மை பண்ண தப்புக்கு பாவம் ஹோலியும் பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணது யாருன்னு போலீஸால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது மர்மமாகவே தான் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்டான கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.